எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை. இன்றைக்கு நாம் இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நாளை மிக 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 விசேஷமான பிரதானமான ஒரு நாள். இதை குறித்து நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய காரியங்களிலே பேச போகிறோம். எனவேதான் கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்க. நாளை நடைபெற போகிற மிக விசேஷமான காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் முறை. முதலாவதாக, யார் நீங்கள் பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடியான போராட்டத்துக்குரிய சூழ்நிலை கடந்து போறீங்களோ, குறிப்பாய் இந்த வருஷத்தினுடைய ஏறத்தாழ பாதி மாசம் முடிகிற ஒரு தருணத்தை நாம் இருக்கிறோம். ஜூன் மாதத்தினுடைய 2வது வாரம் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் நீங்கள் யார் பொருளாதாரத்துல சவாலை சந்திக்கிறீங்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே கற்றுக் கொடுத்த ரகசியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இதனுடைய உண்மை தன்மையுடைய சாட்சியை சற்று நேரத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள். மக்கள் இங்கே பார்க்கும்பொழுது மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு தாமே சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து. மனுஷருக்கான கடமைகளை, மனுஷருக்கான காரியங்களை யார் ஒருத்தருக்கு நாம் பொறுப்பாளியா இருக்கிறோமோ அவர்களுடையதை, அவர்களுக்கானதை சரியாய், நேர்மையாய், உண்மையாய் செலுத்தும்படி, அதே போல அவர் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவனுடையதை நாம் தேவனுக்கு செலுத்தும்படி ஆண்டவராக இயேசு தாமே கற்றுக் கொடுக்கிறார். உண்மை தன்மை, விசுவாச தன்மை, நீதி தேவன் நம்மிடம் வந்து எதிர்பார்க்கிறார். மக்கள் இன்னொருத்தருடையதை நாம் எடுப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. எனவேதான் யார் ஒருத்தர் இந்த வார்த்தையை நம்பி விசுவாசத்தை இணைக்கிறார்களோ, தேவனுடைய வார்த்தை ஒருபோது பொய்யாகாது. அதை இந்த நபர் சோதித்தார். அவருக்கு நடந்தது என்ன? அவர் வாழ்க்கையிலே கிடைத்த பலன் என்ன? நீங்கள் பாருங்கள். எனவே யார் நீங்கள் பொருளாதார நெருக்கடியை கடந்து போறீங்களோ, நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் கண்டிப்பாய் மாற்றத்தை பார்க்க முடியும். சாட்சியை தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா. எனக்கு வயது 27. நான் முன்பு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். இப்போ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா மாறி இருக்கேன். இதுக்கு முன்பாடி என்னுடைய பண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. என் கணவருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலைமை, நான் வச்சிருந்த வாகனத்தை டியூ கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலை. என் வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்து கேட்பாங்க, கடன் கொடுத்த காசு கேட்பாங்க. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில தான் என் வாழ்க்கை இருந்தது. இந்த கடன் பிரச்சனைனால எங்களுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வரும், நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல தசமபாகத்துல நான் உண்மையா இருந்தேன். தேவனுடைய தசமபாகத்துல நான் உண்மையா இருக்கும்போது தேவனிடத்துல கேட்டேன், தேவனே நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், ஆனா என்னுடைய பண வாழ்க்கை இவ்வளவு அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, இதை நீங்க மாத்துங்க தேவனே. நீங்க சொன்னீங்க, அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்க. நான் இப்ப உங்களை சோதிக்க விரும்புறேன். நான் உங்களுக்கு உண்மையான தசமபாகரியா இருக்கேன். என்னுடைய பண வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் செஞ்சேன். அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார். என்னுடைய வியாபாரத்தை தொடங்குற மாதிரி. என்னிடத்துல காசு எதுவுமே இல்லை, இருந்த வாகனத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எப்படி வியாபாரம் செய்யறது, என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் தேவன் என்னிடத்துல பேசினார், நீ வியாபாரத்தை தொடங்குன்ட்டு. அந்த நேரத்துல என் இடத்துல ஒரு பழைய சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள் மூலயமா நானு பாரிஸ்ல இருந்து இந்த டீ கப்பு, வாட்டர் கிளாஸ், அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடை கடையா போட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அந்த சைக்கிள்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் தேவனத்துல கேட்பேன், தேவனே நான் இழந்த அந்த வாகனம் எனக்கு மீண்டுமா வேணும், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட விரும்பல. சர்ச்சுக்கு போய் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணேன். நான் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி அழுதேன், தேவனே என்னுடைய பண வாழ்க்கையில நீங்க வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொன்னீங்க தசமபாகத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பேன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு உண்மையான தசமபாகரியா இருக்கிறேன், நீங்க ஏன் எனக்கான கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன், அழுது ஜெபிச்சேன் நானு. ஆனாலும் நான் உண்மையான தசமபாகரியா முன்னோக்கி போனேன். முதல்ல என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கும் போது என்னுடைய லாபம் வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் இருந்தது. நான் நினைச்சேன் 30 ரூபாய் லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா தேவன் இடத்துல பேசினார், இல்ல நீ முன்னோக்கி போ, முன்னோக்கி போ. நான் விடாம தொடர்ந்து முன்னோக்கி என்னுடைய வியாபாரத்துல முன்னோக்கி போனேன். அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து வாடகை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தேவன் இடத்துல பேசினார், நான் ஒரு இடத்துல பொருத்தனை செய்யும்படி. நான் அந்த நேரமே போய் தேவனிடத்துல, தேவனே நான் உங்க இடத்துல ஒரு பொருத்தனை செய்யறேன், என்னுடைய வீட்டு வாடகை என்னால கொடுக்க முடியல, ஆனா வர லாபத்துல இருந்து முதல்ல உங்களுடைய வீட்டு வாடகைக்காக நான் ஒரு சிறிய பகுதி, என்னால் ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஆனா ஒரு சிறிய பகுதி, ஒரு தொகையை என்னால முடிஞ்ச சிறந்த காணிக்கைய மாசம் மாசம் உங்களுக்கான பொருத்தனையா நான் செய்வேன் தேவனே சொல்லி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணேன். என்னுடைய அந்த முதல் வாரம் வந்த லாபத்தை நான் தேவனிடத்துல பொருத்தனையா அர்ப்பணிச்சேன்.
செஞ்சேன். நான் அந்த பொருத்தனைய செஞ்ச அன்னைக்கு தசமபாகத்தையும் பொருத்தனையும் எடுத்து போய் ஆல்டர் மேல வச்சு என்னுடைய பண வாழ்க்கையை முழுமையாய் மாத்துங்க, நான் உங்களுடைய சாட்சியாய் மாற வேண்டும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. நான் எந்த வாகனத்தை இழந்தோனோ அந்த வாகனத்தை மீண்டுமாய் போய் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பண வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். என்னுடைய லாபம் 30 ரூபாய் இருந்த லாபம் இன்று வாரம் 4000 ரூபாய் வரைக்கும் தேவனை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கான வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கார். என் குழந்தைகளுக்கு சிறந்த உணவையும் சிறந்ததையும் நான் செய்கிறேன். நான் சிறந்ததை நானும் பார்க்கிறேன். தேவன் என்னுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அதிசயத்தை நிறுத்தினார். நான் தேவனை சோதிச்சு பார்த்தேன். நீங்களும் உங்கள் பண வாழ்க்கையில உண்மையா இருந்து தேவனை சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கான பதிலை தருவார். நல்லது மக்களின், நீங்க சரியா பார்த்த பிரகாரம் நீங்க தேவனுடைய வழி நடத்துதலை உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையின் மீது அவர் நடத்தி செல்ல அனுமதி தருவீர்களானால் அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவரா இருக்கார். ஒரு வீட்டின் மனைவியாய் இருந்த ஒருவர் எப்படியாக இன்று வியாபாரம் செய்கிற ஒரு நபராய் இந்த மாற்றத்தை பெற்றிருக்கிறார். இது தேவன் அவருக்காக மட்டுமல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பை தருகிறவராய் இருக்கிறார். எனவே தான் ஒவ்வொரு திங்கட்கிழமை இந்த விசுவாசத்தில் தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். யுனிவர்சல் ஆலயம் வெறும் ஒரு நாள் திறக்கப்படுறதல்ல, ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. குறிப்பாய் நாளை காலை நடைபெற போகிற விசேஷத்த நிகழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ள நான் இந்த விரும்புகிறேன். இயேசு அவர் வார்த்தையிலே சொன்னார், எருசலேமிலே காத்திருங்கள், வாக்கு தத்தம் பண்ணப்படுவது நிறைவேறும்படியாக. இதுதான் மிக சரியாய் நாளை பெந்தகோஸ்தே எனும் நாளிலே நாம் இணைய போகிறோம். மேலும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பிலே பந்தியிலே அமரும்படியாய் திருந்திலும் நாம் பங்கேற்க போகிறோம். நீங்க யார் உங்க உறவை தேவனோடு புதுப்பித்துக் கொள்ள விரும்புறீங்களோ, நீங்க யார் பரிசுத்தாவியானவருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார நாட்கள் தொடர்ந்து நாம் பேசின பல விஷயங்களில் நீங்க தேவனுக்கு செவி கொடுத்தவராய் இந்த இணைந்தவராய் எங்களுக்கு தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாளை இணைய தயாரா இருக்கிறோம். மறக்காதீர்கள், நாளை காலை 9:30 மணிக்கு பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவனோடு பந்தியிலே அமர்வோம். மேலும் உங்க வாழ்க்கையினுடைய மற்ற பகுதிகளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க தேவன் ஒவ்வொரு நாளும், குறிப்பாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திலும் விசேஷித்த காரியங்களை விசுவாசிக்கிறவர்கள் செய்கிறார். என்ன நடைபெற போகிறது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படியான பதில்கள் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடிய ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோவை பாருங்கள் இப்போதே. தேவன் குணமாக்குறத பார்த்தோம். என்ன செய்ய முடியாம ஆனா இப்ப வலி இல்லையா, சுத்தமா இல்லையா? அமே இப்ப வலி இருக்கா இல்லையா? சுத்தி பாருங்க, பின்னாடி எனக்கு மறைச்சிடாதீங்க. நல்லா இருக்கா? இப்ப நீ விடுதலோட இருக்கீங்களா? விடுதலோட இருக்கீங்களா? மீண்டும் நான் உங்களை வரவேற்கும் மக்கள், நீங்கள் பார்த்ததை போல ஞாயிற்றுக்கிழமை காலை விசுவாசத்தினால் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்படுகிறது. ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வாருங்கள். உங்களுக்கும் குடும்பத்தாருக்கு தேவன் அதிசயத்தை செய்ய முடியும். நாம் பேசிக் கொண்டிருந்தோம். நாளை ஜூன் 8ஆம் தேதி பெந்தகோஸ்தே நாளுடைய நிறைவு நாள். 50 நாள் இது பிரயாணமாய் சென்றது. புனித வெள்ளி தொடங்கி இப்போது நிறைவு நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த நிறைவு நாள் எவ்வளவு விசேஷமான காரணம் மக்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே தேவனுடைய வார்த்தை நமக்காய் சொல்கிறது. 8ஆம் வசனத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியினுடைய கடைசி பரியந்தம். நான் அதான் மக்களை கமைக்க போற பர்சன். அதாவது பரிசுத்த ஆவி ஏதோ ஒரு உணர்ச்சி கிடையாது, ஒரு வல்லமை. ஆண்டு சொன்ன வல்லமை. அந்த வல்லமைக்காக 50 நாள் நம்ம தயார்படுத்தி கொண்டிருந்தோம். ஏன் இன்னைக்கு யார் நிகழ்ச்சி முதல் தடவையா நீங்க பாக்குறீங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாளை இந்த வல்லமையினுடைய அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால்
இப்ப மக்கள் பார்க்க போகிற சாட்சி, இந்த வல்லமையை பெற்ற ஒருத்தருடைய அனுபவம். முன்பு அவர் வாழ்க்கை என்ன, எப்படிப்பட்ட மனநிலை, இந்த வல்லமை அவருக்குள் இறங்கின பிற்பாடு எப்படி அவருடைய எண்ணங்கள் மாறி இருக்கும். விசேஷமான விஷயம் என்னன்னா, இதே மாதிரி இந்த சாட்சி கொடுக்க போகிற நபரும் ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்துல பரிசுத்த ஆவியோட அனுபவத்தை பெற்றார். எனவே நீங்கள் யார் விசுவாசிக்கிறீர்களோ மக்களே, நாளை காலை 9:30 மணி பெந்தகோஸ்தே நாளுடைய நிறைவு நாளிலே விசேஷித்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வரவேற்புப்படுகிற சாட்சியை தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். அதே சமயம் நீங்களும் ஒரு டம்ளர் தண்ணி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியிலே நாம் அதை ஆஸ்வதிப்போம். வணக்கம், என் பேர் ஆண்டர்சான் பட்டேலி. எனக்கு 40 வயசு ஆகுது. உணவுத்துறை சார்ந்த தொழிலில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஏமாற்றம் என் குடும்பத்துடைய கனவையே அழிச்சிருச்சு. எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு நண்பர் போல, என்ன, எங்கள் அம்மாவை, என்னுடைய தங்கச்சிகளை எல்லோருமே நல்ல விதமாக நடத்துவார். ஆனால் திடீர்னு எங்களை விட்டு விலகிட்டாரு, என் குடும்பத்தை விட்டு விலகிட்டாரு. என்ன, எங்கள் அம்மாவை, என்னுடைய சகோதரிகளை எல்லாரையும் விட்டு விலகிட்டாரு. அதனால எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னுடைய தம்பி ஹாஸ்டலில் சேர்ந்துட்டான். என்னுடைய தங்கச்சிக்கு திருமணமாகி அவள் போயிட்டா. நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் தனிமையில் இருந்தோம். எங்கள் அம்மா மன அழுத்தத்தில் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. அதனால எனக்கு அவங்கள ஒரு நாள் நான் மரண படுக்கையில் பார்க்க போகிறத நினச்சி ரொம்பவும் பயமாக இருக்கும். என் உடம்பு முழுவதும் நீர்க்கட்டிகளானது வந்தது. என் வாழ்க்கையிலும் என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையிலும் சோகமும் பிரச்சனைகளும் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒரு நபரை சந்தித்தேன். பல நாள் நாங்கள் டேட் செஞ்சோம். அதன் பிற்பாடு திருமணம் செஞ்சு கொண்டோம். இருந்தாலும் 6 மாதத்துக்கு பிற்பாடு எங்கள் அம்மாவுக்கு நடந்த அதே ஏமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிச்சுது. என்னுடைய கணவரை நான் பாதுகாவலனா வச்சுருந்தேன். நான் எங்கள் அப்பா கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்த்தேனோ அதை இவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். அவர் தான் என்னுடைய பாதுகாப்புன்னு நான் நினச்சேன். அவர் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சு கூட நான் அவர் கூட தான் இருந்தேன். அவர் இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்காருன்னு தெரிஞ்சு கூட நான் அவர் கூடவே இருக்க முயற்சி செஞ்சேன். நான் தங்கி இருந்த கிரவுண்டில் இருந்த மக்கள் எல்லோரும் உன் கணவரை நான் வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து என்கிட்ட அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்கிற வரைக்கும் தான். ஏன்னா அது ரொம்பவும் மோசமானதாக இருந்தது. எனக்கு அவரோட எந்த பிள்ளையும் கிடையாது. அதனால நான் மனைவிங்கிற பதவியை இழந்துட்டு தான் உணர்ந்தேன். என்னுடைய கஷ்டம் எல்லாமே ஜாஸ்தியாச்சு. அதன் காரணமாக நான் மற்ற பெண்ணாயிட்டேன். இனிமேலும் அவருடைய மனைவியாக இல்லை. இப்போ அந்த பெண் அவருக்கு மனைவி ஆயிட்டாங்க. என்னை ஏதோ ஒரு விதமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் காரணமாக நான் பலவீனமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டேன். வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு விதமான சோகம். ஆனால் அவர் பண வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்கிறாரு. எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. அந்த காரணத்தினால நான் எந்த விதமான வேலைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனாலும் என்னுடைய சோகம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வாரமும் நான் வலியோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது. வலியும் கஷ்டமும் நிறைஞ்சதான் என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. நான் எதிர்பார்த்தது எல்லாமே ஒரு தந்தை இல்லாத பெண்ணுக்கு கணவர் தந்தையாக இருக்கணுங்கிறது தான். நான் அதை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலை. அவருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு, என் கூட இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவர் பண வசதி எல்லாவற்றையும் செஞ்சு கொடுப்பாரு. எங்கள் அப்பாவால் எனக்கு கொடுக்க முடியாத வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் என் கணவர் செஞ்சார். ஆனால் நான் அதை அவர்கிட்டேருந்து இதை எதிர்பார்க்கல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பண வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் என்னாலேயே பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒருபொழுதும் இதுக்காக தேடிக்கொண்டு இல்லை. இன்னமும் என்னுடைய அன்பின் வாழ்க்கை மிகவும் வெறுமையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனோன்னா, அவர் வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்கறதில்ல. நான் வாழ்கிறதுனால இன்னமும் எனக்கு பாதுகாப்பு அற்ற தன்மையை உணர வச்சுது. இதன் காரணமாக எனக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் தோன்றுச்சு. எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, பயம், சோகம். இன்னும் சொல்ல போனால் எல்லா பெண்களும் காட்டிலும் எனக்கு ரொம்பவும் அதிக தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. எனக்குள்ள கசப்பு மட்டும்தான் இருந்தது. இதன் காரணமாக நீ எந்த பெண்களையும் காட்டிலும் ரொம்பவும் தாழ்த்தப்பட்டவன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. அதன் காரணமாக நான் கஷ்டப்பட்டேன். மேலும் அந்த பெண், என் கணவரோட தொடர்பு வச்சுருந்த அந்த பெண்ணோட என்ன நான் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த காரணத்தினால அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதோட நான் என்னோடத ஒப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
அவங்க கிட்ட சிறந்தது இருந்ததுன்னா ஏன் என்கிட்ட அந்த சிறந்தது இல்லைன்னு நான் என்னையே கேள்வி கேட்டுப்பேன். ஏன் இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு கேள்வி கேட்டுப்பேன். எங்க அம்மா செய்த மாதிரியே நானும் நல்ல மனைவியா இருக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சிருக்கேனே. இந்த மாதிரியாக தான் நான் யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக வந்தேன். முழுமையான ஏமாற்றத்துடனும் தாழ்வு மனப்பான்மைகளுடனும் என் திருமணத்துல ஏமாற்றத்தினாலையும் பலவிதமான சோகங்களினாலையும் என்னதான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என்னுடைய விருப்பத்தை தான் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். ஏன்னா என்னுடைய திருமணத்தை நான் பாதுகாக்க விரும்பினேன். என்னுடைய கணவர் என் கூடவே இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் இந்த இடத்துல இருக்கேன், அந்த காரணத்தினால என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு நினைச்சேன். மேலும் நான் கூட்டத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன். வேதகமத்துல கூட இது சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்பொழுது பலத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. எனக்கு இந்த வல்லமை வேணும். அதுக்காக நான் அதை போராடிக்கிட்டு இருந்தேன் பெறத்துக்கு. அவர் எனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்னுடைய சொந்த விருப்பத்தை மறுதளிக்கணும். நான் என்ன விரும்புறேனோ அது கிடையாது, அவர் விரும்புறது. அதனால எனக்குள்ளாக இருந்த அதிர்ச்சிகள்ல இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். என்னோட பாதுகாப்பற்ற தன்மை, மற்றவங்களோட என்னை ஒப்பிட்டு பார்க்கறத நிறுத்தினேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், மேலும் கற்றுக்கொண்ட தேவனுக்கு நான் மதிப்பு மிக்க பெண்ணா இருக்கேன்னு. அந்த நாள்ல இருந்து நான் என்னோட யாரையும் ஒப்பிட்டு பார்க்கறது கிடையாது. இந்த திருமணத்துல பல வருடம் நான் கஷ்டப்பட்டேன். என்னுடைய கணவர் ஒருபொழுதும் என்னுடைய தேவனா இருக்கக்கூடாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரால் இந்த பாத்திரத்தை முழுமையா செய்யவே முடியாது. இந்த காரணத்தினால என்னுடைய திருமணத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல பகுதி பாதிக்கப்பட்டது. அதனால நான் ரொம்பவும் சோகமானேன். அந்த தருணத்துல தான் நான் என் கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டேன். அதன் மூலமா என்னுடைய பண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டது. நான் எல்லாவற்றையும் இழந்தேன். இருந்தாலும் நான் அதை குறித்தெல்லாம் கவலைப்படலை. நான் எல்லாவற்றையும் பின்பாக தள்ளுனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தேவையா இருந்தது. அதனால நாங்க சீக்கிரமா விவாகரத்தை பெற்றுக்கொண்டோம். அதன் பிற்பாடு என் வாழ்க்கையில நான் முன்னோக்கி செல்ல ஆரம்பிச்சேன். என்னுடைய விவாகரத்துக்கு பிற்பாடு நான் தேவனிடத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க தீர்மானிச்சேன். அதற்கான முதல் படி தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறது. என்னுடைய தயார்படுத்துதலா நான் தண்ணீர்ல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன தயார்படுத்தி கொண்ட. எனக்குள்ளாக இருந்த அதிர்ச்சிகள், பயங்கள், சோகங்கள்ல இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் தாழ்வு மனப்பான்மை, பாதுகாப்பற்ற தன்மை, இதுல இருந்தும் வெளியே வந்தேன். மேலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தேவனுக்கு முன்னாடி மதிப்பானது இருக்குன்னு. நான் அதிகமா தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் மட்டும்தான் விரும்பினேன். ஏன்னா எனக்கு அந்த வல்லமை எனக்குள்ளாக வரணும். இது வரைக்கும் நான் உணராத இந்த வல்லமை எனக்குள்ளாக வரும்பொழுது அது எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த நாள் கடைசியாக வந்தது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை. நான் அவரை தேடிக்கொண்டிருந்தேன். எனக்கு அந்த உறுதி இருந்தது, இன்னைக்கு நான் அவரோட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திட்டு தான் இங்கிருந்து போகணும்னு. அந்த காலை வேளை நான் அவரை தேடிக்கிட்டு இருந்தேன். நான் உன் கூட இருக்கேங்கிற சத்தம், அவர் பேசின சத்தம் எனக்கு கேட்டுச்சு. இது ரொம்பவும் பலமான காரியமா இருந்தது. இது ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். இந்த வல்லமை எனக்கு மீதாக வந்தது. என்னுடைய வாழ்க்கையில ஒருபொழுதும் நான் உணராத இந்த சந்தோஷத்தை அந்த நாள்ல பெற்றுக்கொண்ட என் மீதாக அந்த சந்தோஷமானது வந்தது. எனக்குள்ளாக இந்த வல்லமை இருக்குங்கிற உறுதியை நான் பெற்றுக்கொண்டேன். அதன் காரணமா என் வாழ்க்கையில எல்லாமே மாற தொடங்குச்சு. முன்னாடி நான் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்த சோகத்திலையும் இருந்தேன். இப்போ எனக்குள்ள சமாதானம் இருக்கு. இந்த சமாதானத்தை நான் எதோடையும் ஒப்பிட முடியாது, எதோடையும் ஒப்பிடவே முடியாது. முன்னாடி என் கணவர் கொடுத்த பண வசதி, வாய்ப்பு, அது கூட இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த சமாதானத்தோட ஒப்பிடவே முடியாது. இது எப்படி இருக்குன்னா, என்னுடைய முற்காலம், அதாவது எனக்கு முன்னாடி நடந்த எல்லாமே அழிஞ்சிச்சு. சில நேரத்துல நான் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு எனக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிற இந்த சமாதானத்தினால நான் எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாடிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷம், சமாதானமானது இருக்கு. நான் இன்னும் வாழணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு எந்த விதமான வலி இல்லை, கஷ்டங்கள் இல்லை. எனக்கு போராட்டங்கள் இருக்கு. நான் போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறேன். ஆனா எப்பொழுதும் தேவன் எனக்கு தன்னுடைய வல்லமையினால கற்றுக் கொடுக்கிறாரு. நான் இன்னொரு திருமணம் செய்து கொண்டேன்.
நாங்க இருவருமே சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கோம். அவர் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆண், தேவனுடைய மனுஷனா இருக்காரு, என்ன மரியாதையோட நடத்துறாரு. என்னால பார்க்க முடியுது அவர் எதெல்லாம் செய்றாரோ அது என்ன சந்தோஷப்படுத்துது. நான் ஒரு பொழுதும் கற்பனை செஞ்சு பார்க்காத ஆசிர்வதிக்கப்பட்ட பையன் எனக்கு இன்னைக்கு இருக்கான். நானும் என் கணவரும் ஊழியக்கார குழுவில் இருக்கோம். நானும் சிபிசியில் இருக்கேன், சில்ட்ரன் பைபிளிக்கல் சென்டரில் குரூப்பில் இருக்கேன். முன்பாக என் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்னுடைய திருமணத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் அழிச்சுது. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையும் என்னையும் புதுசாக்கியிருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன சந்தோஷமான பெண்ணாக்கியிருக்காரு, என்னை முழுமை அடைய செஞ்சிருக்காரு. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்திருக்காரு. அவர் இல்லாம வாழ்றது கூடாத காரியமா இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேன். நல்லது மக்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக வரும்பொழுது வார்த்தை தெளிவுபடுத்துகிறது, பலனானது இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறது. எத்தனை மக்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பல பிரச்சனைகள், பல கடினங்களில் நீங்க இந்த இடத்துல திணறுகிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க. ஏன்னா அந்த பலன் உங்களுக்கு போதுமானதா இல்லை. ஆனா தேவன் வாக்களித்த அவருடைய தேற்றவாரன் பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ளாக வரும்போது சகல வாக்கு தத்தங்களிலும் நீங்கள் தேவனுடைய பதில்களை பெற்றுக்கொள்கிறவராய் பலப்படுத்தப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற முடியும். மிக நிச்சயம் இதுதான் பாஸ்டா, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழையும் பொழுது அது உணர்ச்சி அல்ல, அது தற்காலிகமாக இந்த இடத்துல நடைபெறுகிற ஒரு செயல் அல்ல. தேவன் அவர்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கிற அந்த வாய்ப்பு, அவருடைய வாக்கு தத்தங்களை வெறும் படிப்பதல்ல, நீங்க இந்த இடத்துல உங்க வாழ்க்கையின் மீது இந்த இடத்துல பார்ப்பீங்க. இதே போல விசுவாசத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் தேவ உதவியாக செய்கிறவரா இருக்கார். சிலர் மக்கள் நினைச்சுக்கிறாங்க, நான் தகுதி இல்லாதவன், எனக்கு இந்த வாய்ப்பானது கிடையாது, நான் இப்படியாக தேவனுடைய பதில பெற முடியாது. விசுவாசிக்கிற எல்லோருக்குமே வாய்ப்பானது உண்டு. நீங்க இன்னொரு சாட்சியில் இந்த இடத்துல பார்க்க போறீங்க. இந்த நபர் தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தன்னுடைய பொருள் ரீதியா எல்லா வழிகளிலும் தேவனோடு சேர்ந்து பதில்கள் இந்த இடத்துல பெறுகிறதை என விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கா. சரியா இல்லையா? முதலாவது நம்ம சொன்னது போல மேல் வீட்டு அறையிலே பெந்தகோஸ்தே நாள் மேல் வீட்டு அறையில தொடங்கின இந்த பொழிந்தருள பொழுது 120 பேருக்கு 500 பேருக்கு ஆண்டவர் சொன்னார் சொன்னார் 380 பேர் பின்வாங்கிட்டாங்க. 120 பேர் எருசலேமிலே தரித்திருந்தார். மேல் வீட்டு அறையிலே முதலாவது அபிஷேகம் பொழிந்தருளப்பட்டது. அன்றைக்கு தொடங்கி இன்று வரை இந்த விசுவாசம் இருக்கிற எல்லோருக்குமே அந்த ஆவி ஊற்றப்படுகிறது. இந்த சாட்சியை பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணை போகிறோம். நாளை காலை நீங்களும் எங்களோடு இணைந்தால் இந்த பொழிந்தருளப்படுதல் உங்களுக்கும் கண்டிப்பாய் தயாரா இருக்கிறது. சாட்சி பாருங்கள். தொடர்ந்து நாம் ஜபத்தில் இணையலாம். ஏறத்தாழ 16 வருஷமா என்னுடைய திருமண பிரச்சனையினால ஏற்பட்ட காயங்களினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் பல பெண்களோட தவறான உறவுல இருந்தாரு. நான் கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் இத குறித்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாள் ராத்திரி நான் தீர்மானிச்சேன், இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழவே கூடாது. அதனால நான் ஒரு டானிக் மருந்து எடுத்தேன். அத முழு பாட்டிலும் நான் குடிச்சிட்டேன். டானிக் மருந்த நான் குடிச்சதுனால நான் பாதிப்படைய ஆரம்பிச்சேன். அதனால நான் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ராத்திரி. ஆனா அந்த இடத்துல மன அழுத்தம் இன்னமும் இருந்தது. குழந்தைய பெற்றுக்கொள்ளும்போது கூட அதே விஷயம்தான். சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில மோசமாயிட்டே இருந்தது. மோசம் எல்லாத்துலயும் மோசமாயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா போயிட்டு இருந்தது. என் கணவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை குறித்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அவங்க செய்வினை வைக்கிறவங்க கிட்ட போயிருக்காங்க. அந்த தருணத்துல என்னுடைய முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. என் கைகளுக்குள்ள ஏதோ கெட்டு போன மாதிரியான ஒரு உணர்வு இருந்தது. இரவுல என்னால தூங்க முடியாது. அவங்க என்ன படுக்கையில எட்டி உதைப்பாங்க. சில நேரத்துல வண்டி ஓட்டும் போது என்னுடைய கால்கள்லாம் பயங்கரமா வலிக்கும். அது சில நேரத்துல நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால ராத்திரியில சரியா தூங்கவே முடியாது. என் வீட்டுல பிள்ளைய வச்சு பூட்டிட்டு நான் வெளியே போய் என் கணவரை ஒரு நாள் முழுதும் ராத்திரி முழுவதும் தேடுவேன். அவர் பகல் ஆவற வரைக்கும் வீட்டுக்கு வரமாட்டாரு. அதனால நான் தூங்கவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். என்னை எதுலயுமே நான் சரியா என்ன பார்த்து கொள்ளல. ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தேன். அந்த நாள் யூனிவர்சலோட டிவி ப்ரோக்ராம நான் பார்த்தேன். மேலும் நான் அதுல கேட்டிருந்தேன், மன அழுத்தம் வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் அங்க தண்ணி வச்சேன்.
அதன் பிற்பாடு நான் அந்த தண்ணிய குடித்த பிற்பாடு நான் வித்தியாசத்த பார்த்தேன் எனக்குள்ள. இதுதான் என்னுடைய கவனத்த ஈர்த்தது. நான் ஆலயத்துக்கு வரணும்னு. ஏன்னா, நான் நல்ல விதமா உணர ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் பலவிதமான உணர்வுகள கடந்து போயிட்டு இருந்த எனக்கு இது வித்தியாசமா இருந்தது. நான் அதனால ஆலயத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சேன். அதன் பிற்பாடு நான் ஒருபொழுதும் பின்வாங்கல. நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்து கொண்டேன். ஒரே நாள் ராத்திரியில நான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆகல. நான் ஒவ்வொரு நாளும் தொடர் சங்கிலி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சேன். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை தெரப்பி ஆஃப் லவ்லலாம் கலந்து கொண்டேன். சில மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, "நீ ஆலயத்துக்கு வர்றதுனால உன் நேரத்த தான் வீணடிக்கிற." ஆனா நான் எத பத்தியும் கவலைப்படல. நான் ஆலயத்துக்கு வந்தேன், வந்துட்டுருந்தேன், தொடர்ந்து வந்துட்டுருந்தேன். ஏன்னா, இந்த சந்தோஷம் என்னை விட்டு போவே கூடாது. என் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கணும்னு நான் தீர்மானிச்சிருந்தேன். அந்த தருணத்துல தானியேல் உபவாசமானது வந்தது. அந்த நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் நான் சந்தோஷமா உணர்றேன். இனிமேலும் நான் மன அழுத்தத்துக்குரியவளா இல்ல. தற்கொலை செஞ்சு கொள்ள விரும்பல. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள நான் பார்த்துக்கொள்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக முற்காலத்துல ஏற்பட்ட காயத்திலிருந்து நான் குணமாக்குதல பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இல்ல. நான் வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஆனா நாம தேவனை அறிஞ்சவங்களா இருக்கோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கோம்னா, நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்போம். என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் 23 வயதுல கர்ப்பம் தரித்து பெண் பிள்ளைய பெற்றேன்ல. இன்னைக்கு அவ நல்ல படிப்பு படிச்சிருக்கா. 10 சப்ஜெக்ட்ல நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலமா டாக்ஸஸ் யூனிவர்சிட்டில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானும் என்னுடைய 2 மகளும் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருக்கோம். இனிமேலும் எனக்கு மன அழுத்தம் இல்ல. நீங்க யார் என்னுடைய சாட்சிய கேட்டுட்டு இருக்கீங்களோ, நான் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்புறேன். ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்கான உதவி இங்க இருக்கு. நீங்க மன அழுத்தத்துல இருந்து விடுதலை பெறலாம். நீங்க உங்கள மறுச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்க வேண்டாம். தற்கொலை செஞ்சு கொள்ள வேண்டாம். இது எதையுமே நீங்க செய்ய வேண்டாம். உங்கள விடுதலையாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க அவரை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்க விடுதலையாக்கப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, என் தேவனே, இந்த நாளுக்காக யாரெல்லாம் தன்னை தயார்படுத்தினார்களோ, மேலும் முதல் முறையா யார் இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீரோ, ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் உம்முடைய ஜீவன் அவர்களுக்குள் நுழையட்டும். என் தேவன், இந்த நேரம் தொடங்கி எங்களுடைய கரங்களிலே நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த தண்ணீர் உம்முடைய வல்லமையிலே அபிஷேகம் பண்ணப்படுவது தொடங்கி, விசுவாசத்தோடு யாரெல்லாம் தங்களுடைய கரங்களில் தண்ணீரை வைத்திருக்கிறார்களோ, இந்த குடும்பத்திற்குள்ளாக உம்முடைய ஜீவன் நுழையும்படி இந்த தண்ணீரை அபிஷேகம் பண்ண கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். தேவனே, உம்முடைய வல்லமை தண்ணீருக்குள் இருப்பதாய் ஜீவ தண்ணீராய் நீ இருக்கிறீர். அதுபோல இந்த தண்ணீரை பருகுகிறவர் ஜீவனில் இருந்து பருகுவாராய், வல்லமையிலிருந்து. இதுதான் மக்கள் மீது அறிக்கை செய்கிறோம். ஜபத்தை பெறுகிற தண்ணீரை குடிக்க போகிற ஒவ்வொருத்தரும் மீதும் வல்லமை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே. ஆமென். இந்த தண்ணீரை பருகலாம் மக்களை. மறக்க வேண்டாம், நாளை பெந்தகோஸ்தே நாள். நீங்கள் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் காலை 9:30 மணி நீங்கள் குடும்பத்தாரோடு வரவேற்கப்படுகிறீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி வல்லமை, நீங்க கேட்ட சாட்சிகள் அதற்கு ஆதாரமாக்கி இந்த வல்லமை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பார்ப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை வெறும் உட்புறத்துல மாத்திரமல்ல, முதலாவது பிரதானமாய் பாசம் உட்புறத்திலே, அதனை தொடர்ந்து அதன் அடையாளமாய் வெளிப்புறத்திலும் கண்டிப்பாய் மாற்றம் சாத்தி. இதுதான் சரியாக முழுமையான மாற்றம். தேவன் இந்த முழுமையான மாற்றத்தை, முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த இணைந்திருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தும்படியாக. மறக்க வேண்டாம், மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன், நாளை காலை 9:30 மணிக்கும் விசேஷமாய் இந்த கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.